ஆஹா, என்ன அழகு. இவளுக்கு வேற வேலையே இல்ல. ஏய் மா, இப்போ உனக்கு என்ன ஆச்சு? உள்ள வா, அங்க ஏகப்பட்ட வேலை கிடக்குடி. ஏமா, என் வாழ்க்கையிலேயே முறையா இன்னைக்கு தான் நான் செம்ம ஜாலியா இருக்கேன். அந்த அழுகாச்சி வித்யாவோட டென்ஷன் இல்ல, அவ தங்கச்சியோட தொல்லை இல்ல. எனக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. போடி நீயும் உன் ஜாலியும். உன் ஜாலியெல்லாம் தூக்கி கொஞ்ச நேரம் பரண மேல தூக்கி போட்டுட்டு வந்து உள்ள வேலை செய்வா. கழுவ வேண்டிய பாத்திரம் நிறைய கிடக்கு. எது? பாத்திரம் கழுவணுமா? ஆமாண்டி. நானா? நீதே. வா. என்னம்மா சொல்ற? பின்ன வீட்ல எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தவள அடிச்சு துரத்திட்டோம். இனிமே இந்த வேலையெல்லாம் நம்ம தானே செய்யணும். மா, என்ன இழுக்கிற? இனிமே நீதான் எனக்கு எல்லா வேலைக்கும் ஒத்தாசையா இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். புரியுதா? வா. எல்லா வேலையுமா? ஆமா, எல்லா வேலையும் தான். வா வா. எதுக்குப்பா அம்மா அடிக்கிறீங்க? இவ பண்ண காரியத்துக்கு இவள அடிக்க கூடாது, கொண்டே போட்டுக்கணும். என்ன உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கல, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அப்படி நீ கொல்ற அளவுக்கு நான் என்னையா பண்ணிட்டேன்? வாய மூடு. இப்படி ஒரு பொம்பளை காட்டு மிராண்டி மாதிரி கொல்ல வர? ஒரு நல்ல ஆம்பளை இப்படிதான் செய்வாங்களா? வாய மூடு. பாவம், அதுக்கு சின்ன பொம்பளை பிள்ளைங்க. அதுக்கு பொம்பளை பிள்ளைங்க கூட பார்க்காம நடுச்சாமத்துல வீட்டு விட்டு விரட்டி விட்டுருக்கியே. நீ எல்லாம் ஒரு மனுஷ சன்மமா? பாவம் அந்த சின்ன புள்ள தினமும் ராத்திரி அந்த பட்டணத்துக்காரன் கூட போகிறதுக்கு கஷ்டப்படுதுல. அட ஏயா நீ வேற. அவங்க அடிக்கிற லூட்டிய பத்தி தெரிஞ்சா நீயே அதுங்களை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவ. நாக்குல நரம்பு இல்லாம பேசாது. எப்ப பாரு வித்யா மேல ஏதாவது பழி போட வேண்டியது இல்ல? தானே உங்க வேலை? உங்க ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு நேதா பாக்குறேன். வாய திறந்தாலே பொய். எது? நான் போய் சொல்றேனா? அந்த கன்றாவிய என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். நம்பாட்டி இதோ நிக்கிறாளே, இவள வேணா கேட்டு பாரு. என்னதான் நம்ப மாட்ட? நீ உன் பொண்ணு சொன்னா நம்புவல? பாரு, இதோட வாய முடிக்க. இல்லண்டா இங்கேயோ கொண்டு போட்டு போச்சு போட்டுருவோம், தெரியுமா? வித்யாவை பத்தி நீ ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் நீ என்ன மனுஷனாவே பார்க்க மாட்டேன். கொல்லுவையா? கொல்லுவ. நீ ஏன் கொல்ல மாட்ட? அவ மேல உனக்கு அம்பிட்டு நம்பிக்கை. அவளை பத்தி ஒன்னு சொல்ற, கேட்டுக்க. அவ நம்ம கிட்ட எல்லாம் பட்டணத்துக்கு சமையல் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க போனான்னு தெரியுமா? அது எப்படி உனக்கு தெரியும்? இந்த உலகத்திலே நான் மட்டும்தான் நல்லவன்ற கணக்கா உங்களெல்லாம் நம்ப வச்சிருக்காளே. அவ பட்டணத்துக்கு கல்யாண வேலைன்னு சொல்லிட்டு போனால, அவ்வளவும் பொய். அங்க போனது வேதவள்ளிய பாக்க. அவங்களையும் அவங்க பையனையும் மயக்கி அவங்க சொத்து எல்லாத்தையும் அடிச்சு கோடீஸ்வரியா வாழ்றதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கா. ஆமாப்பா. இது எதுவுமே தெரியாம நீ என்னைய திட்டிட்டு நிறுத்து. இப்பாட்டுக்கு அடிக்கிட்டே போனா நான் நம்பிடுவேனா? எனக்கு உன்னையும் தெரியும், வித்யாவையும் தெரியும். கண்ணா, நம்ம வித்யாவை பார்த்து பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடுவா. சரிப்பா. யார் தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். என்ன ஆச்சு மாதவன் உங்களுக்கு? நான் போன் அடிச்சா நீங்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு முக்கியமான வேலை கொடுத்து அனுப்புனா ஒரு சின்ன அப்டேட் கூட இல்ல. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணை பாத்தீங்களா இல்லையா?
மேடம் மேடம் 1 மினிட் மேடம். ஹலோ மாதவன் இல்லையா? சாரி மேடம், நான் மாதவனோட வைஃப் ராதா பேசுறேன். ஓ சாரி ராதா. மாதவன் எங்க? அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். வாட்? ஹாஸ்பிட்டலா? என்ன திடீர்னு? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? நீங்க அவரை ஊருக்கு அனுப்புனீங்கல்ல மேடம். எஸ். ஆனா அவர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டும் வரலையே. அந்த ஊர்ல இவரை எல்லாரும் ரொம்ப பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காங்க. வீட்டுக்கு வரப்போ ரொம்ப மோசமா வந்திருந்தாரு. உடம்பு ஃபுல்லா ரத்தம் காயம். நான் தான் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன் மேடம். ஓ மை காட். என்கிட்ட எதுவும் இத பத்தி சொல்லவே இல்லையே. இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? சிட்டி சென்டர் ஹாஸ்பிட்டல்ல தான் மேடம். ஐ எம் சோ சாரி ராதா. நான் உடனே கிளம்பி அங்க வரேன் இப்போ. சரிங்க மேடம். மேடம், இந்தாங்க டேப்லெட். ஏதாவது தேவைன்னா உடனே கூப்பிடுங்க. சரிம்மா. பாத்துக்கோங்க. வாங்க மேடம். எங்க மேடம் வந்திருக்காங்க? இல்ல படுங்க. பாத்தீங்களா மேடம், படுபாவிங்க என் புருஷனை எப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. யார் வம்ப தும்புக்குமே இவர் போனதில்ல. இவருக்கு பாருங்க மேடம், இப்படி ஒரு நிலைமை. அவனுங்க அடிச்ச அடியில இவரால எந்திரிச்சு உட்கார கூட முடியல. நீங்க உட்காருங்க மேடம், நான் போய் உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன். ஐ எம் சாரி மாதவன். அங்க என்ன நடந்துச்சு? நீங்க ஏன் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதை ஏன் மேடம் நீங்க கேக்குறீங்க? என்ன அடி அடின்னு அடிச்சு உண்மையை வாங்கிட்டாங்க மேடம். என்ன மாதவன், எப்படியா பண்ணிட்டு வந்து நிப்பீங்க? நான் தான் நீங்க யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு தெளிவா சொல்லி அனுப்புனேன்ல மேடம். அவளை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வாங்கன்னு தானே நான் சொன்னேன். பிளான் பண்ணி புத்திசாலித்தனமா வேலையை முடிச்சிட்டு வராம இப்படி சொதப்பி காரியத்தையே கெடுத்துட்டு வந்துட்டீங்களே. இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்ததுக்கு என் புத்திய ஏன் மேடம் நிறுத்திட்டீங்க? செருப்பாலேயே அடிச்சுக்கணும் தானே சொல்ல வரீங்க? எனக்கு இது தேவைதான் மேடம். உங்களுக்காக போய்தான் இப்படி உயிரே போற மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஆனா திட்டாம இருக்கலாம்ல மேடம். அது எப்படி மாதவன்? நான் தான் உங்களை அனுப்பி வச்சேன்னு சொல்றதுக்காகவே அங்க கிளம்பி போனீங்களா? அப்படி இல்ல மேடம். அவங்க என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு மிரட்டினாங்க மேடம். போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனையை பெருசு பண்ண வேடான்னு சொல்லித்தான் நான் உண்மையை சொல்லிட்டேன் மேடம். அதுக்கப்புறம் தான் மேடம் கொஞ்சம் அடியே கம்மியாச்சு. இல்லைன்னா நினைச்சு பாருங்க, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். சாரி மேடம். உயிரே போயிருந்தாலும் நீங்க என் பேரை சொல்லி இருக்க கூடாது. இவங்களுக்கு பிஏவா இருந்தா நான் உயிரோடு இருக்க முடியாது போல் இருக்கே. என் உயிரை எடுக்கிறதுலயே குறியா இருக்காங்க மேடம். சரி சரி, உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை பண்ண சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கேன். செலவை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ மேடம். சரி, நான் கிளம்புறேன். மேடம், ஒரு சின்ன டவுட் மேடம். என்ன டவுட்? அது ஒன்றும் இல்லை மேடம். நம்ம சஞ்சய் சார் இருக்கார்ல? ஆமா, அவனுக்கு என்ன? திண்டிவனம் தானே போயிருக்காரு? எஸ், ப்ராஜெக்ட் விஷயமா திண்டிவனத்துல தான் இருக்கான். அது வந்து மேடம், என்ன அடிச்சு ஒருத்தர் வண்டியில தூக்கி போடும்போது நான் அரமயக்கத்துல இருந்தேன் மேடம். அப்போ சஞ்சய் சார் என்ன கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்தது மேடம். ஸ்டாப் இட் மாதவன். அவங்க அடிச்ச அடியில உங்களுக்கு மூளை கலங்கி போச்சா? ஏதோ இமேஜின் பண்ணிட்டு யாரையோ பார்த்துட்டு வந்து கண்டத உளறிட்டு இருக்கீங்க. டாக்டர் கிட்ட சொல்லி இதுக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றேன். மேடம், கோபப்படாதீங்க மேடம். சாரி மேடம், பார்த்த மாதிரி தோணுச்சு, அதான் கேட்டேன்.
கண்டதையும் உளராம உடம்ப சரி பண்ணிக்கிட்டு வேலைக்கு வர வழிய பாருங்க. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். ஏமாடி, இது 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு தெம்புக்கு 4 ஆரஞ்சோ ஆப்பிளோ வாங்கிட்டு வந்திருக்கலாம். பிரயோஜனமா இருந்திருக்கும். ஏதாவது சாப்பிட்றீங்களா? எனக்கு எதுவும் வேண்டாம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாங்க. ஆனா மானசா தான் இன்னும் சாப்பிடல. ஏன், என்னாச்சு அவளுக்கு? தெரியல, ரூம்லயே இருக்கா. அவ வரவே இல்ல. வர வர இந்த வீட்ல யார் யார் மனசுல என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப இவ மனசுல எதை வச்சுக்கிட்டு சாப்பிட வர மாட்டேங்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. என் பொண்ணோட வாழ்க்கைக்காக அப்படி அன்பா இருக்கிற மாதிரி, உரிமையா இருக்கிற மாதிரி நடிச்சேன். மனசா, மனசா, மனசா. அப்பா வாங்கப்பா. நான் வர்றது இருக்கட்டும், நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்னம்மா யோசனையில இருக்க? நீ ஏன் கவலையா இருக்கன்னு எனக்கு தெரியும். கல்யாணத்தை நினைச்சுதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஓகே தான். இல்லம்மா, நீ என் பொண்ணு. நீ எதுக்காக இப்படி இருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. படிப்பு வரல, அதுக்காக அம்மா நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களே. புகுந்த வீட்டுல எல்லாரும் எப்படி இருப்பாங்க, நாம ஜாலியா இங்க இருந்தோமே, அந்த வீட்டுல அப்படிலாம் இருக்க முடியுமான்னு யோசிச்சு தானே கவலைப்படுற? ஏய் ஏய் மனசா, ஏய் என்னம்மா? மனசா, என்னாச்சுமா? ஏன் அழற? இங்க பாரு, இப்ப எதுக்காக மணி அழற? அப்ப நான் இருக்கேன்ல. நீ எப்பவும் போல சுதந்திரமா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே உன் புகுந்த வீட்லயும் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா இதை விட நீ அங்க சந்தோஷமாவே இருக்கலாம். நீ எதுக்கும் பயப்படாத, நீ எதை நினைச்சும் தயங்காத. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ யோசிக்காம கேளு. அப்பா நான் உனக்கு இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாமன் நடத்தி வைக்கிறேன். சொல்லுமா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. வேண்டாம் கல்யாணம்? என்னம்மா சொல்ற? ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லப்பா, யாரும் என்ன எதுவும் சொல்லல. மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா? இல்ல அவரை பிடிக்கலையா? அதெல்லாம் இல்லப்பா. பின்ன என்னாச்சுமா? ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? எல்லாமே உன்னை கேட்டு உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்குது. மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா மட்டும் போதுமாப்பா? அப்பா அம்மா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாமா? சொல்லுங்கப்பா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாமா? பேசுங்கப்பா, ஏன் அமைதியா இருக்கீங்க? நான் சந்தோஷமா இல்லப்பா. ஆமாப்பா, நீங்களும் அம்மாவும் இத்தனை வருஷமா சரியா பேசிக்காம ஒன்னா எங்கேயுமே போகாம ஊருக்காக அந்யோன்யமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு மனஸ்தாபத்தோடய வாழ்ந்துட்டு இருந்தீங்க. நாங்களும் உங்களை அப்படியே பார்த்து பழகிட்டோம். ஆனா எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா சேர்ந்து இருக்கிறது தானே சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் எனக்கு இல்லையேப்பா. அது இல்லாம நான் எப்படிப்பா கல்யாணம் பண்றது? ஏமா, அவங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்த போதெல்லாம் நல்ல சந்தோஷமா தானே இருந்த. இப்ப ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? ஆமாப்பா, அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காதது நம்ம வீட்ல நடந்துச்சு. அம்மா தோள் மேல கை போட்டுட்டு சந்தோஷமா வர்றத பார்த்தோம். அத உண்மைன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இத்தனை வருஷமா பேசாம இருந்த நீங்க எனக்காக, என் கல்யாணத்துக்காக மாறிட்டீங்க.
ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதெல்லாம் போய் நடிப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை என்னால ஏத்துக்கவே முடியலப்பா. அது ஏன் உண்மையா இருக்க கூடாதுன்னு மனசு ஏங்குது. போதும்பா, உங்களையும் அம்மாவையும் தள்ளி வச்சு பார்த்ததெல்லாம் போதும். இனிமே என்னால அப்படி பார்க்க முடியாது. நீங்க அம்மா மேல இருக்கிற கோபத்தை மறந்துட்டு அவங்க கூட ஒன்னா சந்தோஷமா நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்ப்பா. மனசா, என் முடிவு இதுதான். ஓகேனா சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லனா அத பத்தி என்கிட்ட பேசாதீங்கப்பா ப்ளீஸ். மனசா, வித்யா, என்ன இது மாமா குரல் மாட்டுக்கு இருக்கு? அம்மா வித்யாமா. லக்ஷ்மிமா இரு வர. அப்பா, வாங்க மாமா. வா கண்ணா. வித்யா, என்னை மன்னிச்சிருப்பா. மாமா என்ன மாமா என்கிட்ட வந்து பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க உள்ள வாங்க, பேசலாம். வாங்க, வா கண்ணா. போங்கப்பா. வாங்க மாமா, வாங்க. லக்ஷ்மி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஹை மாமா. வாங்க மாமா, உட்காருங்க. கண்ணா உட்காரு. மாமா இருங்க, நான் போய் காஃபி கொண்டாரேன். அதெல்லாம் வேணாம். வேண்டாமா, வேண்டாம். உட்காருமா, இங்க வந்து உட்காரு. உட்காருடா. எனக்கு மனசே ஆறலம்மா. உனக்கு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காளே, அவளை கொண்டே போட்டுக்கணும். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு கோழை மாதிரி நிக்கிறேன். மாமா ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு பழகி போன விஷயம் தானே மாமா. இன்னைக்கு இல்லைண்டாலும் என்னைக்காவது இது நடந்துதானே ஆகணும். அதுவும் சரிதே. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா அவ ஒரு ஏன் மாமா? இல்ல ஒண்ணு இல்ல. இல்ல ஏதோ கேட்கணும்னு தொண்டை வரைக்கும் வருது. ஏன் மாமா தயங்குறீங்க? தைரியமா கேளுங்க மாமா. அது நீலா ஒரு விஷயம் சொன்னா. நீ என்கிட்ட பட்டணத்துக்கு போறதா போய் சொல்லிட்டு பெதவலி போய் பாத்தியாம? இல்ல, எனக்கு உன் மேல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா எனக்கு என்னமோ உன்னைய சுத்தி உனக்கே தெரியாம ஏதோ நடக்கிறதா எனக்கு சந்தேகமா இருக்குமா? இல்ல மாமா, அத்தை என்னை பத்தி உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லிருக்கலாம். ஆனா நான் வேதவல்லி அம்மா வீட்டுக்கு போனேன்னு சொன்னது அது மட்டும்தான் உண்மை. என்னமா சொல்ற? ஆமா மாமா, பெரிய மனசுடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால பெரிய ஐயாவையும் சந்திரமுகன் ஐயாவையும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடலாம்னுதான் நான் அங்கிட்டு போனேன். ஆனா வேதவல்லி அம்மா கிட்ட நான் பேசினேன். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் பிடி கொடுத்தே பேசல. உனக்கு நல்ல மனசுமா, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா உனக்கு பாரு, எல்லாமே கெட்டதாவே நடக்குது. அந்த ஆண்டவன் உன் தலையில ஏன் இப்படி எழுதி வச்சான்னு தெரியல. வித்யா, நீ பட்டணத்துக்கு வேதவழியை பார்க்க போன சொல்லி அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு உன்கிட்ட சொல்ல முயற்சி பண்ண. ஆனா நாங்க வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து இப்படி நடக்கூடாதுலாம் நடந்துச்சு. அதெல்லாம் போட்டுமா, நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏன் மாமா? அதெல்லாம் வேணாம் மாமா. ஏமா தயங்குற? உன் அத்தக்காரி நினைச்சு பயப்படுறியா? நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, வா. அவகிட்ட நான் பேசுறேன், அவ என்ன பண்ணிருவான்னு பாத்துறேன். கிளம்புமா. அதுக்கு இல்ல மாமா. என்னம்மா சொல்லு.
இல்ல மாமா, என் அம்மா அப்பா இருந்த வீடு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கூடவே இருக்கிற மாட்டுக்க இருக்கு. அத அதுவும் சரிதான் சரிதான். அங்க வந்தாலும் உங்க அத்தை உன்னையும் சரி லட்சுமியும் சரி நிம்மதியா இருக்க விட மாட்டா. ஆனா நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்மா. அதே அதே எனக்கு முக்கியம். பார்த்து பக்குவமா இருந்துக்குமா. வரேன். மாமா இருங்க மாமா, சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, இன்னொரு நாள் வந்து பொறுமையா இருந்து சாப்பிட்றேன். இம்புட்டு பெரிய வீட்டுல 2 பேரும் தனியா இருக்கீங்க, ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, பார்த்து கருத்தா நடந்துக்குங்க. மாமா அடிக்கடி வந்து பாத்துக்குவேன். பாரு லட்சுமி, என்னடா வாடா 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 ஜாக்கிரதையா இருந்துக்கணும். என்ன அக்கா என்ன சொல்றாங்களோ அது மட்டும் கேட்டு நடந்துக்கணும். வித்யாமா, ஜாக்கிரதையா இருந்துக்குமா. லட்சுமியை பத்திரமா பாத்துக்க. வரம்மா. போலாம்ப்பா. வர வித்யா. ம்